மரத்துல இருக்கிற பழத்தை ஒரு கையால தாங்கி வித்து காட்டிருக்கேன்னு பாத்தீங்களா? ஆமாங்க, இது என்ன பழம்னு பாத்தீங்கன்னா குண்டு குண்டு பம்பளி மாஸ். மரம் முழுக்க காய்கள் கொத்து கொத்தா தொங்குது. பிஞ்சு காய்களை பாத்தீங்களா, சின்னதா சூப்பரா இருக்குது. பொமோலோ ஃப்ரூட் அப்படின்னு சொல்ற இந்த பம்பளி மாச மலை ஆரஞ்சுன்னு சொல்லலாம். இதோட பூவை பாத்தீங்கன்னா பூவில இருந்து தான் காய் வருது. சின்ன பூ கொத்து கொத்தா. இந்த பூ பூக்க நேரம் நல்ல மணமணக்கும். அந்த மரத்துல பாத்தீங்கன்னா பூவில இருந்து சின்ன விதையா வந்திருந்து, அப்புறம் சின்ன சின்ன காய்கள் இருந்தது, கொஞ்சம் பெரிய காய்கள் இருந்தது, அப்புறம் விளைய பருவமான காய்கள் இருந்தது. இந்த மரத்தோட மூட பாருங்க, சுமார் 35 வருஷம் ஆன மரம் இது. இதுல பாத்தீங்கன்னா எப்பவும் பழம் இருந்துட்டே இருக்கும். விளைஞ்ச ஒரு காயை தோட்ட வச்சு அப்படியே பறிச்சு கீழே போட்டுட்டோம். என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் இந்த பம்பளி மாஸ் மரம் நிக்குது. சாத்துக்குடி ஆரஞ்சு போலவே இதுவும் சிட்ரஸ் ஃபேமிலி தான். இதோட சயின்டிபிக் நேம் பாத்தீங்கன்னா சிட்ரஸ் மேக்சிமா. கோடை காலத்துல உடம்புக்கு குளிர்ச்சியாகவும், அப்புறம் விட்டமின் ஏ இருக்கனால கண் பார்வைக்கு நல்லது. பழத்தை பாத்தீங்களா, பறிச்ச உடனே சாப்பிட்டாலும் உள்ள ரெட் கலர்ல டேஸ்ட் சூப்பரா இனிப்பா இருந்தது. பறிச்சு 2 days கழிச்சு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நன்றி.